பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கரூர்ல நடந்த அவருடைய தேர்தல் பரப்புரையின் போது சில வார்த்தைகளை சொல்றார். அது ஒரு பாடலா பாடினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு நடந்தது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் ஒரு அசம்பாவிதமாக நடந்துதான் இப்போ 40 நபர்கள், மறுபடியும் கவின் அப்படிங்கிற ஒரு 31 வயது நபர் இறந்திருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. மொத்தம் 40 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் நினைச்சோமோ அது நடந்துருச்சு. இப்போ இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததை வச்சு அடுத்ததா தாவேகா மீட்டிங் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுவாங்க, இல்லை அதுக்கு பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மீண்டும் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் 20 லட்சம் ரூபாயை உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்துக்கும் 2 லட்சம் ரூபாய் காயமடைந்து சிகிச்சை பெறக்கூடிய நபர்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறத விட இங்கே இன்னும் சில முக்கிய நிகழ்வுகளும் அது சம்பந்தமாக நிறைய எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நாம் பேசக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் மனசுலேயே வச்சுக்கோங்க. இது அரசியல். இந்த அரசியலில் இப்போ இருக்கக்கூடிய 2 கட்சிகள், அதுவும் குறிப்பாக திமுக அதிமுக அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு போட்டியாக வேறு யாரும் உருவானது கிடையாது. உருவாகியிருக்காங்க, பட் அவ்வளோ பிரம்மாண்டமான போட்டி, பிரம்மாண்டமான கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இதுவரையிலும் யாரும் உருவாகவில்லை. அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு போட்டியாக உருவாகி இருப்பது தான் தமிழக வெற்றி கழகம் விஜய். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அண்ணன் சீமானவர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டால் அண்ணன் சீமானவர்களும் இருக்காங்க, பாமக இருக்காங்க, இல்லை பாஜக இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு க்ரௌட் புல்லிங் அப்படிங்கிறது இவங்களால செய்ய முடியுமான்னு கேட்டால், இவங்க கருத்துக்களை வைத்து அவங்களுடைய கோட்பாடுகளை வைத்து கொண்டு போகும்போது அதை விட ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் இந்த ரசிகர்கள் அப்படிங்கிற அந்த டூல். அந்த ரசிக மனப்பான்பு, அது கூடவே அந்த அட்ராக்ஷன், ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு பெரிய காந்த ஈர்ப்பு, இது இரண்டும் தான் விஜய் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் விஜய் அவர்களுடைய இந்த க்ரௌட் புல்லிங்க்கும் காரணம். அப்போ இந்த க்ரௌட் புல்லிங் யாரை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஆளும் கட்சி, எதிர்கட்சி, இல்லாட்டி வளர்ந்து நிற்கக்கூடிய கட்சிகளை பாதிக்கும். இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரம் இல்லாட்டி தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதை முடக்க வேண்டும், அந்த பிரச்சாரம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய டூல் என்ன? ஒன்று, இதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கணும். அப்படி இல்லையா இங்கே பிரச்சாரமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவை எடுக்கணும். அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஈஸியாக முடிவை எடுத்துடலாம்ல. இங்கே நான் காண்பிக்கக்கூடிய அந்த விஷுவல்ஸை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு செருப்பு வந்து விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இல்லை, கிட்டத்தட்ட 4 செருப்புகளும் இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது அங்கே சுற்றிலும் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசப்படுது. இது ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் ஆகி வெளியாகுது. இப்போ தான் அது ரிலீஸ் ஆகுது. இதுவரையிலும் ஒரு செருப்பு விஜய் அவர்கள் மீது வீசப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். பொதுவாக விஜய் அவர்கள் மீது இந்த கடந்த 2 வாரங்களில் அவர் பரப்புரை செய்த 4 மாவட்டங்களாக இருக்கட்டும், எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வரல. கரூரில் இப்படி ஒரு சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடந்துட்டுருக்கு. இந்த பெரிய கூட்டம் ஒரு ரசிகர்களுடைய கூட்டம். கூடவே விஜய் அவர்களை கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஒரு கேங் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. விஜய் அவர்களை இந்த ஒரு கேங்கு கெட்ட வார்த்தை பேசணும் அப்படின்னா வாண்டடாக அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். சோ கால்டு சமூக விரோதிகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த சமூக விரோதிகள் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, உள்ளவே இருந்து விஜய் அவர்களை கெட்ட வார்த்தை பேசி ரொம்ப 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 கொச்சையான வார்த்தைகள்லாம் பேசி இவங்க பேச அதே டைமில் அங்கேருந்து செருப்புகள் அப்படிங்கிறது எரியப்படுது. அந்த செருப்புகள் எரிஞ்சு 1, 2, 3, 4வது செருப்பு வரும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஜய் ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க, டேய் யாரா அது என் தலைவன் மேலே அப்படின்னு சொல்லி. இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கூட்ட நெரிசல் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ தாவேகா அவங்க ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு கொண்டு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செருப்புகள் எரியப்பட்டன, இது எல்லாமே திட்டமிட்ட சதி மாதிரி இருக்குது, யாரோ வேணும்னே உள்ளே புகுந்து இந்த ஒரு கூட்டத்தை, இப்போ இவ்வளோ பெரிய நெரிசலும் அது சம்பந்தமாக இவ்வளோ உயிரிழப்புகளும் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது எப்படி அப்படிங்கிறதுக்கான விசாரணையை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த விசாரணை எய்தர் சிபிஐடியோ இல்லாட்டி வேறு ஏதாவது முக்கியமான ஒரு குழு அமைத்தோ இதுக்கான விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதுக்கு முன்னாடியே நமக்கு விஷுவல்ஸ்லாம் நல்லாவே தெரியுது.
ஜென்ரேட்டரில் யார் உள்ளே போனாங்க, எதுக்காக கரண்ட் ஆஃப் ஆனது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு விடை கிடைக்க வேண்டும். செருப்புகள் ஏன் வீசப்பட்டது, அது 1-2 இல்லை, ஒரு 4-5 செருப்புகள் வீசப்பட்டன. இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்ன அப்படிங்கிறதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், ஐபிசியில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஒரு ட்வீட் போடுறார். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, விஜய் அவர்கள் ரொம்ப நேரமாக கரூருக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அதை நான் போய் பார்வையிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அனுமதி கேட்டுட்டு நின்னாரு. அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருந்ததாம். அனுமதி கோரி அவர் போன வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது. பட் இப்போ வந்தால் சிக்கல் பெருசாயிரும், அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் வற்புறுத்தலின் பெயர் தான் விஜய் அவர்கள் எங்கே வந்துட்டாராம், கரூர்லேருந்து கிளம்பி விட்டார் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை ஒரு ஜேர்னலிஸ்ட் வெளியிடுகிறார். இந்த தகவல் உண்மையானதா பொய்யானதா அப்படிங்கிறத இனி விஜய் அவர்கள் அவருடைய குறிப்புகள் இருந்தோ அவர் பேசும்போதோ அது மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். இல்லாட்டி அட்லீஸ்ட் தாவை கலந்து யாராவது பேசியிருக்கணும். ஜான் ஆரோக்கியசாமின்னு சொல்கிறாங்க, அந்த பக்கமாக என்ன ஆனந்த் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆதவர்ஜுனா இருக்காரு, யாராவது ஒருத்தவங்க பேசுங்கயா அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் தான். நீங்கள் பேசினாதான் இங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் முடியும். இல்லை இது நாளடைவில் ஒரு யூகங்களின் அடிப்படையில் மட்டுமே எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்காதுங்கிறத 100% நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த டைமில் அனுமதி கொடுத்துருக்கிறதுக்கு காவல்துறையும் சம்மதித்திருக்க மாட்டார்கள். அவ்வளோ பிரச்சனைகள் காவல்துறைக்கு இருக்கும், அவ்வளோ ப்ரெஷர் காவல்துறைக்கு உருவாகி இருக்கும். அதை போன வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அப்போ இப்போ தமிழக வெற்றிக் கழகம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இங்கே ஒரு விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை டைல்யூட் பண்ணுற மாதிரி இந்த விசிகாவினுடைய வன்னியரசு மாதிரியான ஆட்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல முடியாத விஜய் அவர்கள் நீதிமன்றத்தை நாடுகிறாரா, பாஜக காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. இல்லை இது புரியுதா உங்களுக்கு? ஒரு அரசியல், அந்த அரசியலில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இப்போ சொல்லப்போனால் பின அரசியல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களாங்க. இதை நம்ம எங்கேருந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா பல இடங்களில் பார்த்துட்ருக்கோம். அது நீட்டு மரணங்களாக இருக்கட்டும், ஏகப்பட்ட மரண செய்திகளை வைத்து அரசியல் இங்கே பல அரசியலும் செய்யப்படுகிறது. அது அந்த சாத்தான்குளம் அரசியல், இது எல்லாமே ஒரு பின அரசியலாகவே நம்ம பார்க்கலாம். ஏன்னா சில நபர்கள் உயிரிழக்கும் போதோ இல்லாட்டி சில நபர்களுக்காக மட்டுமே குரல் கொடுக்கும், ஆளும் கட்சியாக இருக்கும்போது குரல் கொடுப்பது, எதிர்கட்சியாக இருக்கும்போது குரல் கொடுக்காமல் போகிறது, இப்படிங்களாம் பல அரசியல் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல முடியாமல் நீதிமன்றத்தை நாடுகிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு அரசியலை இங்கே உள்ளே புகுத்துகிறார்கள். இங்கே எல்லா அரசு அதிகாரமும் உங்ககிட்ட இருக்குது. அரசு அதிகாரம் மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரத்தையும் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. இப்போது மக்கள் முன்னாடி போனால் கூட இங்கே என்ன சிக்கல் உருவாகும் அப்படின்னா, மக்கள் அப்படிங்கிற போர்வையில் விஜய் அவர்களை தாக்குவதற்கோ தமிழக வெற்றிக் கழகத்தை தாக்குவதற்கோ யாராவது சில நபர்கள் இருப்பாங்க. அதுக்கும் நான் உதாரணத்தை சொல்லிடுறேன். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு 10-15 பேர் சேர்ந்து நாங்கள் விஜய் அவர்களை பார்க்க வேண்டும், விஜய் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க. இந்த 10-12 பேர் யார் அப்படிங்கிறதும் தெரியலை, ஆர்ப்பாட்டம் எதற்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிறதும் தெரியலை. விஜய் அவர்களுடைய நீலாங்கரை வீட்டில் தான் இது நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. ஸோ 5 செருப்பு வந்திருக்கு, என்னமோ ஒன்று சம்திங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகம் எங்களுக்கு இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீ விசாரிக்க விடலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக பதட்டம் ஏற்பட்ட இந்த மாதிரி விசிகா மாதிரியான கட்சியை சார்ந்த வன்னியரசு போன்ற நபர்கள் அதை டைலூட் பண்ணுறாங்க. இல்லை, வன்னியரசு மாதிரியான அந்த நபர்களிடம் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, கொடிக்கம்பம் மதுரையில் உங்களை நட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. உடனடியாக நீங்கள் எங்கே போகிறீங்க? நீதிமன்றத்தை அணுகுகிறீர்கள். அப்போ நீதிமன்றத்தை நீங்கள் அணுகணும். உங்களுடைய கூட்டணி கட்சி திமுக தானே இருக்குது, ஏகப்பட்ட கொடிக்கம்பங்கள் உங்களால் நட்ட முடியலை அப்படின்னு சொல்ல போது நீங்கள் நீதிமன்றத்தை நாடியது அங்கே பாஜக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனாலயா? இப்படியும் எடுத்துக்கலாம்ல. சோகால்டு இதெல்லாம் டர்ட்டி பொலிட்டிக்ஸ். இதை நான் பேச விரும்பலை, பட் சொல்லி காண்பிக்கிறேன். இப்படியும் வேணால் டைவெர்ட் பண்ணலாம்ல. எந்த இஷ்யூவாக இருந்தாலும் ஒரு பாஜக அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பை வச்சு இங்கே தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டான ஒரு அரசியலை செஞ்சுட்டு இருக்காங்க. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதும் ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும், நான் தான் உங்களுடைய காவலன், சிறுபான்மையினருக்கு நான் தான் காவலன், பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் இங்கே எப்படி வேணாலும் போகலாம், இல்லை அந்த இந்துக்களுக்கு எதிராக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், அது இந்துக்கள் கேட்க மாட்டாங்க, ஏன்னா 90% எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க இந்துக்கள் தான். இந்த மாதிரி ஒரு டர்ட்டி பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாகவே இங்கே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ தமிழக வெற்றிக் கழகம் 20 லட்ச ரூபா அறிவிக்கிறாங்க. கரூரில் அங்கே காயமடைந்த நபர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வழக்கு அப்படின்னா அடுத்த வழக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருவதாகவும்,
இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான ஒரு வழக்கை சில நபர்கள் தொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அது இன்னைக்கு விசாரணைக்கு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை விசாரணை அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன விசாரணை, எதுக்காக? தமிழக வெற்றி கழகத்துக்கு இனிமே நீங்க அரசியல் பரப்புரை செய்யக்கூடாதுங்கிற தடை உத்தரவை பிறப்பியுங்கள். 39-40 உயிர்கள் பலியாகிவிட்டது. இதே மாதிரி இனிமே அவங்க அரசியல் பரப்புரை செஞ்சாங்கன்னா நிறைய உயிர் பலியாகும். எனவே அவங்க அரசியல் பிரச்சாரம் செய்யக்கூடாது, அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வழக்கு. இந்த வழக்கை யார் தொடுத்திருக்காங்க, அதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறதுலாம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்களோ இல்லை இங்கே நல்ல முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க டீகோட் பண்ணி போடட்டும். ஆனால் இப்படி ஒரு வழக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்வைக்கு வர வேண்டும். அதை உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். சரி, சோ கால்டு இந்த எதிர்கட்சிக்கோ இல்லாட்டி ஆளும் கட்சிக்கோ என்ன வேணும்? விஜய் அவர்களுடைய இந்த பயணம் ரத்தாக வேண்டும், இந்த கூட்டம் கூடக்கூடாது. எப்போதுமே 24 மணி நேரமும் இந்த ஒரு செய்தியை மக்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு நியூஸ் மீடியாவை பார்த்து, நீங்கள் இது மட்டும்தான் செய்தி அப்படிங்கிற மாதிரி எல்லா நியூஸ் சேனலும் 24 மணி நேரமும் விஜய் அவர்களுடைய பரப்புரையை போட்டு போட்டு காண்பிக்கிறதுனால அங்கே போகிறது ஒரு ப்ரைடாக நினைக்கிறாங்க. அங்கே போகிறது விஜய் அவர்களை பார்த்தலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு தோன்றல் உருவாக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் இதுவும் ஒரு செய்தி தான் அப்படின்னு சொல்லி கடந்து போகணுமே தவிர இது மட்டும்தான் செய்தி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் விஜயினுடைய அடுத்த சனிக்கிழமை பரப்புரை அப்படிங்கிறது ரத்தாகிவிட்டது, இப்படி ஒரு தகவல் கிடைத்ததாக சன் நியூஸ்லேருந்து எல்லா நியூஸ் சேனலும் அவங்களுடைய நியூஸ் கார்டில் பெருசாக டைட்டிலாக மாற்றி இதை போட்டுட்ருக்காங்க. இதுதான் வேணும். தமிழக வெற்றி கழகம் உண்மையிலேயே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஸ்டாண்ட் பையாக நிற்க வேண்டியது. யார் கூட நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணணும்னா உயிரிழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் 100% உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுக்கணும். அடுத்ததாக நீங்கள் யாருக்கு பின்னாடி நிற்கணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பிரச்சாரத்துக்கு பின்னணியில் நிற்க வேண்டும். எப்படியா இருந்தாலும் சரி இந்த பிரச்சாரம் நடக்க வேண்டும். முன்ன நடந்ததை விட பல மடங்கு வீரியமாக, ஆனால் கூட்டம் ரொம்ப கண்ட்ரோலபிளாக, பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அந்த கூட்டத்துக்கு வராத அளவுக்கு, அப்படியே வந்தாலும் அவங்க சேஃபாக இருக்காங்க அப்படிங்கிறத 1க்கு 2 முறை நீங்கள் சரிபார்த்த பிறகு தான் அந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும். பட் கூட்டம் நடத்தப்படாமல் இருக்கவே கூடாது. இங்கே கூட்டம் நடத்தப்படாமல் இருந்து விட்டது அப்படின்னா ஏதோ ஒரு சதி வேலை ஜெயித்து விட்டது அப்படிங்கிறத நம்ம நினச்சிடலாம். ஒரு இயற்கையினுடைய சதியாக கூட இருக்கலாம். நான் சொல்கிறது கட்சியினுடைய சதி கிடையாது, யாரும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இயற்கையினுடைய சதியோ இல்லாட்டி விதியினுடைய சதியோ இல்லை ஆளும் கட்சியினுடைய சதியோ எதிர்கட்சியினுடைய சதியோ இல்லாட்டி உங்களுடைய அந்த கூட்டத்தினுடைய சதியோ எது வேணாலும் இருக்கலாம். அந்த சதி ஜெயித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இங்கே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வேணுங்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட நபர்கள் இதுக்கு பின்னாடி உழைக்கிறார்கள். ஏகப்பட்ட நபர்கள் தன்னிச்சா எழுந்து வருகிறார்கள். எப்படியாவது ஒரு மாற்றம், ஏபி அப்படிங்கிற 2 கட்சி மட்டும் வேண்டாம், சிடிஇ அப்படிங்கிற நிறைய கட்சிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பரப்புரை நிச்சயமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணணும். தாவேகாவை சார்ந்த தொண்டர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், இந்த நேரம் விஜய் அவர்களும் ரொம்ப அழுதுருப்பாரு. விஜய் அவர்களுக்கும் தூக்கம் வந்திருக்காது, நமக்கும் தூக்கம் வரல, நாமே நிறைய நேரத்தில் கஷ்டப்பட்டிருப்போம், சரியாக சாப்பிட்ருக்க மாட்டோம். இதை விட நிறைய கொடுமையை ஒரு தலைவனா இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவனா விஜய் அவர்களுக்கு இருந்திருக்கும். இதெல்லாமே தாண்டி இந்த பரப்புரை செய்யப்பட வேண்டும். பரப்புரை நிறுத்தப்படுவதற்கு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்றால் அது வெற்றி பெறக்கூடாது, பரப்புரை நடக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை எல்லாருமே முன்வைக்க வேண்டும். சரி, இதை யாரெல்லாம் மறுபடியும் சொல்லி காண்பிக்கிறாங்க? ஒன்று, பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்கள் நேற்றே சொல்லிட்டார். இன்னைக்கு பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் 3 தடவை கரண்ட் கட் பண்ணியிருக்காங்க. தாவேகா கூட்டத்திற்கு தமிழக காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கல, இது சாதாரண விஷயம் இல்லை, இதில் ஏதோ சதி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இங்கே இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும், இதுக்கு பின்னாடி சதி நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவரும் சொல்றார். இன்பதுரை அவர்கள், அதிமுகவினுடைய இன்பதுரை அவர்கள் திமுகவினுடைய ஈகோசிஸ்டத்துக்கு எதிராக பெரிய ஒரு போரை நடத்திட்டு இருக்கார் ட்விட்டரில். இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வராங்க, பிரேமலதா அவர்கள் வராங்க. இவர் லேட்டாக வந்தது தான் காரணம், விஜய் அவர்கள் லேட்டாக வந்ததும் ஒரு காரணம் தான் அப்படிங்கிறத நம்மளாலையும் மறுக்க முடியலை. பட் விஜய் அவர்கள் லேட்டாக வர்றது அப்படிங்கிறது அந்த பஸ் மூவ் ஆகணும், அப்படி பஸ் மூவ் ஆகுறதுக்கு அங்கே லேட் ஆகுது. ஆனால் விஜய் அவர்கள் 8:40க்கு தான் சென்னையிலேருந்தே புறப்பட்டார் அப்படிங்கிற போது அதுவும் ஒரு நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. அப்போ இத்தனை நெகட்டிவ் ப்ளஸ் நிறைய பாசிட்டிவ், நிறைய விதமான அப்ரோச், ஏகப்பட்ட இடத்துல இந்த பரப்புரை அப்படிங்கிறது நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற சதி செயல்கள், இது எல்லாத்தையுமே கூட்டி கட்சி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் இன்னும் அதிகமான திட்டமிடலுடன், அதிகமான பாதுகாப்புடன், அதிகமான நம்பிக்கையுடன், அதிகமான தைரியத்துடன், மக்களை மட்டுமே நம்பி
மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள், மக்களுக்கு உண்மை புரிய வரும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துடன், நல்ல ஒரு சீரிய மனப்பான்மையுடன் அடுத்த கட்ட தேர்தல் பரப்புரையை செய்ய வேண்டும். இங்கே யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படிங்கிறது இல்லை. சாதாரண மக்கள் ஜெயிக்க வைப்பதற்கு, அந்த மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு, அந்த மக்களிடையே பிரிவினை ஏற்படாமல் இருப்பதற்கு, அந்த மக்களை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவங்கள் அப்படிங்கிற எந்த விதமான வேற்றுப்பாடும் பார்க்காமல், ஜாதி மத மொழி இனம் இப்படின்னு எதுவுமே பார்க்காம எல்லா மனிதர்களையும் நல்லபடியாக வாழ வைப்பதற்கான ஒரு அரசியல் ஏற்பட வேண்டும். அந்த அரசியல் எப்படிப்பட்ட அரசியல், என்ன அரசியல் அதெல்லாம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் அப்படியே மாறினாலும், திராவிடம் அப்படியே மாறினாலும் ஓகே தான், இல்லை வரக்கூடிய அரசியல் மாறினாலும் மாற்றினாலும் ஓகே தான். அதுக்காக இப்படி எல்லாருமே பின்னொதுங்கிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. நாம் முன் வச்சுட்டோம், ஒரு கால் எல்லாருமே முன் வச்சுட்டாங்க. மாற்றத்தை நோக்கிய ஒரு இயக்கமாக இப்போ நம்ம முன்னாடி 2-3 இயக்கங்கள் வந்து விட்டன. முதல் இடத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, 2வது இடத்துல தமிழக வெற்றி கழகம் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாற்றம் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரும் மாற்றமாக உருவாக வேண்டும். உலக அரசியலை பார்க்கக்கூடிய நாம கடைசி வரை என்ன தெரியுமா சொல்லுவோம்? அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுக்கு மட்டும்தான் உலக நாடுகள் கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலிசி மாற்றி மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது உருவாக வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய கடமையும் ஆசையும். இந்த மல்டிபோலார் வேர்ல்டுக்காக சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகள் உழைக்கிறார்கள். இதே தான் நாமும் சொல்கிறோம், தமிழ்நாட்டிலையும் மல்டிபோலார் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது உருவாகணும். இந்த 2 துருவங்கள் மட்டும் வேண்டாம், மல்டிபோலார் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கும் தேவை. அதற்கு நம்முடைய சப்போர்ட் ப்ளஸ் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான சப்போர்ட்டும் நம்ம கொடுத்தே ஆக வேண்டும். அடுத்ததா விஜய் அவர்கள் கரூர் மக்களை எப்போது சந்திக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. அந்த சந்திப்பில் விஜய் அவர்கள் உண்மையை பேச வேண்டும். எந்தவித அச்சமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தயவுதாட்சணையும் இல்லாமல் உண்மையை பேச வேண்டும். அவர் செய்தது தவறுனா அவர் தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை அவர் இப்படிலாம் செய்ய வச்சாங்க, இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த உண்மையை பேச வேண்டும். 2மே உண்மை தான், அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஸோ இந்த பதிவில் நிறைய கிளாரிட்டி உருவாகியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் அடுத்த அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் தமிழ் பட்சத்தில் பகிரப்படும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.